ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஷானூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். சிம்பிள் அண்ட் ஈஸி ஒன் பாட் குக்கிங். என்ன பார்க்க போகிறோன்னா சோயாபீன்ஸ் புலாவ் தான். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல நான் ஒரு கப் அளவுக்கு சோயாபீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் போட்டு ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊற வச்சுட்டு அது தனியாக நம்ம மூடி போட்டு எடுத்து வச்சுக்கலாம், ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு குட்டி சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் ஸ்பைசஸ், ஒரு 1/2 கேரட், 4 பீன்ஸ் எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 பிரியாணி இலை, 2 ஸ்டார் பட்டை, 4 பட்டை, கொஞ்சோண்டு கிராம்பு, கொஞ்சோண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்ச பச்சை மிளகா இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், பசங்க காரம் சாப்பிட மாட்டாங்கன்னு. அதனால் நான் அளவாக 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மீடியம் சைஸ் ஆனியன், அது வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டையும் பீன்ஸையும் இதில் நல்லா ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா கொஞ்சம் எண்ணெயில் தெரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு ஓரமாக வச்சுருந்தோம் இல்லையா சோயாபீன்ஸ், அதையும் எடுத்து இதில் ஆட் பண்ணி அந்த கேரட் பீன்ஸ் எல்லாவோட நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். நல்லா மசாலாவில் ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுன்னு தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒலை கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. இப்போ ஒலை கொதிச்சு வந்துருச்சு. நம்ம ஆல்ரெடி நம்ம 1 கப் அரிசி எடுத்து கழுவி ஊற வச்சுருக்கோம். இப்போது அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இதில் அரிசி ஆட் ஆனதும் நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதி வந்துடுச்சு. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் குக்கர் விசில் போட்டு மூடி போட்டுடலாம். நான் 2 விசில் விட்டுருக்கேன் இன்றைக்கி. விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம சாப்பாடு ஓப்பன் பண்ணிடலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ரைஸு பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துருச்சு. இதை வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிக்கலாம். இப்போது லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி நான் இன்றைக்கி பசங்களுக்கு சைட் டிஷ்ஷாக வந்துட்டு பன்னீர் சில்லி வச்சுருக்கேன். இந்த ரெசிபியும் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸ்நாக்ஸுக்கு வந்து இன்றைக்கி பனானா தாங்க எடுத்து வச்சுருக்கேன் குழந்தைங்களுக்கு. அவ்வளோதாங்க, நம்ம சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா கூட சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். இது கூட கிரேவி, புதினா சட்னி அந்த மாதிரி எது வச்சு சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.